பாம்பே பஜார் ரசிகர்களுக்கு ஜூலை மாத நல்வாழ்த்துக்கள். மகர ராசிக்காரங்களுக்கு இந்த ஜூலை 2024 எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது? மகரத்துக்கு வழி தெரிய ஆரம்பிச்சு விட்டது அப்படின்னே சொல்லிடலாங்க. இன்னும் ஒரு 10 மாதம் இருக்கைய பார்த்து சனி முடிய அப்படின்னாலும் கூட ராசியை வலுத்து குரு பார்க்கக்கூடிய ஒரு நிலை, ராசிநாதன் சனியாக இருந்தாலும் 2வது இடத்துல இருக்கக்கூடிய ஒரு நிலை அப்படின்னு ராசி ஒளியாக இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய உன்னத மாதங்க. இந்த மாதத்துடைய ஒரு சிறப்பு விஷயம் என்னன்னா, உங்களுடைய ராசியிலேயே இந்த ஆடி திருவோணம் அப்படின்றக்கூடிய அமைப்பில் ஆல்ரெடி ராசி வந்து ஒளியான நிலையில் இருக்குது. இன்னமும் சந்திரன் பௌர்ணமி நிலையில் வரக்கூடிய இந்த மாதத்திலேயே மிகப்பெரிய பிரச்சனை அப்படின்னு நினைச்சு உங்க தலையை பிடிச்சி அழுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படியே கண்ணு சிமிட்டுற நேரத்தில் விலகி போகக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமாகவே கடவுள் உங்களுக்கு அருள் இருக்காரு அப்படின்னே சொல்லிடலாங்க. கடந்த கால கஷ்டங்கள் இல்லை, எங்கெல்லாம் அவமானப்பட்டீங்களோ, எங்கெல்லாம் சங்கடப்பட்டீங்களோ, எங்கெல்லாம் கடன் பட்டீங்களோ, எங்கெல்லாம் ஒரு மாதிரியான வெளியில சொல்ல முடியாத மாதிரியான ஒரு கசப்பான அனுபவத்தை பெற்ற மகர ராசிக்காரங்களுக்கெல்லாம் இந்த மாதத்திலேருந்து அப்படியே நல்லா வரப்போறீங்க. கடந்த ஒரு சில மாதத்திலேருந்தே ப்ரீவியஸில் உங்களுக்கு இருந்துட்டு வந்த கடுமையான அழுத்த நிலை இப்பொழுது இல்லை, அதுதான் உண்மை. இதில் மனம் உடல் இரண்டும் ஒரு மாதிரி பொலிவாக அப்படி மிளிர்ந்து வெளியே இருக்கக்கூடிய ஒரு அமைப்புங்க. ராசியை குரு பார்க்குறாரு. ராசியில் ஒளியான கிரகங்கள் எப்பொழுதெல்லாம் தொடர்பு கொள்ளுதோ மனம் புத்துணர்ச்சி அடையும். மனம் புத்துணர்ச்சி அடையதுனாலே பிரச்சனைகள் ஒரு மாதிரியான ஒரு கண்ட்ரோலுக்குள்ளே வருதுன்னு தானங்க அர்த்தம். எல்லா தரப்பினர்களுக்கும் ஆண் பெண்ணாக இருங்க, மாணவராக இருங்க, பெரியவராக இருங்க, கணவராக இருங்க, மனைவியாக இருங்க, நீங்கள் எல்லாருமே நினைத்த மாதிரியான ஒரு சாதகமான ஒரு நிலை நடக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்ற மாதிரியான ஒரு மாதமாகவே இந்த ஜூலை மாதம் 2024 சகல மகர ராசிக்காரங்களுக்கும் இருக்கும். பட்ட காயத்துக்கு மருந்து போட ஆரம்பிக்கக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னே சொல்லிடலாம். மனம் கெட்டவர்களுக்கு இந்த மாதத்தில் சகலமும் சரியாக அமையுங்க. இனிய ஒரு நல்ல நிகழ்வு இருக்கக்கூடிய ஒரு மாதமாகவே இந்த மாதம் நிச்சயமாக இருக்கும். இனிமே எதிரியோட சட்டையை பிடிச்சி நீங்கள் என்னடா அப்படின்னு கேள்வி கேட்கலாம். அப்படியே மனசு அப்படியே எழுச்சியாக இருக்கக்கூடிய ஒரு மாதம். குழந்தைகள் சம்பந்தப்பட்ட அமைப்புகளில் இங்கே செலவுகளும் அதிர்ஷ்டங்களும் இருக்கும். செலவு சுப செலவாக இருக்கும். 5ஆம் இடத்தை வலுத்த குரு அமர்ந்திருக்கக்கூடிய அமைப்புகளில் இங்கே குழந்தைகள் வெளியில் மன மகிழ்ச்சி, சந்தோஷம், குழந்தைகளால் கௌரவம் மாதிரியான அமைப்புகள் நிச்சயமாக இருக்கும். குழந்தைகள் உங்களை சந்தோஷப்படுத்துவாங்க. குழந்தைகளுக்கு நல்ல செலவுகள் இருக்கும். குழந்தைகளை படிக்க அனுப்புவீங்க. இந்த இடத்துல இந்த மாதிரி இவ்வளோ நாள் முயற்சி பண்ணுறோமே, இங்கே படிக்க அனுப்ப முடியுமா, பணம் பத்துமான்னு தெரியலையே அப்படின்னு நினைக்கக்கூடிய பெற்றோர்கள் இங்கே உங்களுடைய கடமையை சரியாக செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு மாதமாகவே இந்த ஜூலை 2024 நிச்சயமாக மகர ராசிக்காரங்களுக்கு இருக்கும். மகர ராசிக்காரங்க இனிமேல் எழுந்திரிச்சு சொல்லி அடிக்கலாம் அப்படின்னு சொல்லலாங்க. யாருக்குமே இதுக்கு முன்னுக்கு சில ராசிக்கு பாருங்கன்னா வேலையை மாற்றிடாதீங்க, அது பண்ணாதீங்க, இது பண்ணாதீங்கன்னு சொன்னல. இதுக்கப்புறம் வேலை இடத்துல நல்ல அமைப்பு இருக்கும். உங்கள் முதலாளி நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்பாரு. உங்களுக்கான முயற்சிக்கான பலன் உங்களுக்கு கிடைக்கும். ப்ரொமோஷன் கிடைக்கும். நட்புகள் அமைப்புகளில் நல்ல அமைப்பு இருக்கும். எதிரியாக உங்களை டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருந்தவர் அவரே வந்து சரணடைஞ்சிருவார், இல்லை அவர் வேற இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி போயிடுவார் அப்படின்ற மாதிரியான எல்லா வழிகளையும் இடித்து கொண்டிருந்த, நசுக்கி கொண்டிருந்த சகல வழியும் அப்படியே ஒரே நேரத்தில் திறந்து விட்ட மாதிரியான ஒரு மாதமாக இந்த ஜூலை மாதம் சகல மகர ராசி அன்பர்களுக்கு இந்த ஜூலை மாதம் நிச்சயமாக அமையும்.